ஆசை. என்ன ஆசை வேணா நீங்க வச்சுக்கோங்க, சரியா? பொருள் மேல இருக்கலாம், பொருள் மேல எடுக்கலாம், எது வேணாலும், எந்த ஒரு ஆசைனா இருந்தாலும் ஓகேதான். ஆசை அனுபவிக்கப்படாமலும், அதாவது ஒரு ஆசையை முழுசா நம்ம அனுபவிச்சிட கூடாது. அனுபவிக்கப்படாமலும் அதே சமயம் அகற்றப்படாமலும் இருக்க வேண்டும். அந்த ஆசை வந்து நம்ம விட்டுட்டு போயிடவும் கூடாது, முழுசா அதை அனுபவிச்சு பிரிச்சிடவும் கூடாது. தகிப்பான நிலையில் இருத்தல் முக்கியம். ஒரு தகிப்பு இருந்துகிட்டே இருந்தாதான் அந்த ஆசையின் மேல ஒரு பிடிப்பு இருந்துகிட்டே இருக்கும், சரியா? இது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். புரிஞ்சுதுல? ஓகே. ஆசை தோன்றியதும் நமக்கு ஆசை வந்துச்சுன்னா அடுத்து என்ன வரும்? அந்த ஆசை எப்படி அனுபவிக்கிறது அப்படின்னு வரும். அனுபவம் துவங்கி விடுகிறது. அடைவதே குறிக்கோள் என்று பறக்க துவங்கி விடுகிறது. அடைவதை நோக்கி நகர்வதே பெரிதாகி விடுகிறது. ஒரு ஆசை வந்துச்சுன்னா அது எப்படி அடையிறது அப்படின்னு வரும். அது அடையிறதுக்கான குறிக்கோள் வரும். அதுதான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே கிடைச்சிடுச்சுன்னா அதோட அனுபவம் வந்து நமக்கு சிரித்து போயிடுச்சுன்னா கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம், ஓகேயா? ஆகவே ஆசை அகற்றினால் போதாது. நமக்கு அந்த ஆசை தள்ளி வச்சிரும் அப்படின்னா அது எப்பவுமே வந்து நம்மளை விட்டுட்டு போகாது. மறுபடி வேறு வழியில் வேறு ரூபத்தில் ஆசை வரும். வன்முறையுடன் உள்ளே வளரும். வலிந்து மறைத்து கொண்டது ஒரு நேரத்தில் விஸ்வரூபம் எடுக்கும். புரிஞ்சுதா? யாராவது கரெக்டா சொல்லுங்க. ஆமா, சரி, சத்தமா சொல்லுங்க. இங்க வாங்க, அப்படி ஏறி வாங்க. இல்ல அப்ப எல்லாரும் பாப்பாங்க. அப்படி இல்லை, காமனா ஒரு எக்ஸாம்பிள் இவங்க சொன்ன பேராகிராஃபோட ஹோல் மீனிங் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். அதாவது இப்போ இங்கே எல்லாருமே இங்கே வந்து நான் சினிமா அதிகமாக பார்க்க மாட்டேன், அதனால்